ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அருமையான சுவையான வாழைத்தண்டு மோர்க்கூட்டு. நல்ல நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த வாழைத்தண்டில் ஃப்ளேவர்ஃபுல்லான தேங்காய் மசாலா சேர்த்து மோர் சேர்த்து பக்குவமாக செய்கிற இந்த வாழைத்தண்டு கூட்டு சாதம், தோசை, சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல காரக்குழம்பு, புளிக்குழம்பெல்லாம் வைக்கும்போது இந்த வாழைத்தண்டு மோர்க்கூட்டு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக வைக்கலாம். ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். வாழைத்தண்டு நல்ல நார்ச்சத்து நீர்ச்சத்து நிறைந்த காய். அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வெயில் காலத்தில் பர்டிகுலர்லி ரொம்ப நல்லது. இதை நம்ம விதவிதமாக சமைக்கலாம். இப்படி நம்ம மோர்க்கூட்டு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வாழைத்தண்டை நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சாச்சுங்க, கருக்காமல் இருக்கும். வாழைத்தண்டு நம்ம எப்படி ஈஸியாக கட் பண்ணணும், அந்த ஈஸியாக எப்படி நாரெல்லாம் எடுத்துக்கிறதுங்கிற வீடியோலாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேங்க. இப்போ கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் இருக்கும். இப்போ இந்த கூட்டுக்கு நம்ம ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணிக்கணும். அது எப்படின்னு பார்த்துடலாங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 2 கீத்து தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சுங்க. நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்கிறதா இருந்தால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 3 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துருவோம். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பச்சை மிளகா காரம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் மசாலா ரெடி. இப்போ நம்ம கூட்டு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஒரு ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நான் இங்கே தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் விருப்பம் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு பெஸ்ட்டு டேஸ்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுருவோம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். ரொம்ப நல்லது வெந்தயம் சேர்க்கிறது. மஸ்ட்டு கண்டிப்பாக சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பெருங்காயப்பொடி ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இங்கே பெருங்காயம் கிரானுவல்ஸாக சேர்த்துக்கிறேன். அதாவது குட்டி குட்டி பீசஸாக இருக்கிற பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுபட்டு கரைஞ்சிரும். பெருங்காயமும் மஸ்ட்டுங்க, மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. டேஸ்ட்டு வாசனையும் நல்லாயிருக்கும். அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. கூடவே 4 வரமிளகாய் தாளிப்புக்கு ஒரு 2 கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு நல்லா தாளித்து விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டு கொஞ்சம் வாசனை வரும்போது இப்போ ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருவோங்க. மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுவோம். இப்போ நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற வாழைத்தண்டு கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். அந்த தண்ணியை வடிச்சிட்டு கம்ப்ளீட்டாக சேர்த்துருங்க. நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வாழைத்தண்டு வேக வைக்கிறதுக்கு அளவாக தண்ணி விட்டு வேக வைப்போம். ரொம்ப அதிகம் தண்ணி விட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 1-2 கொதிக்கு நல்லா கொதித்து வரட்டும். தண்ணியை விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு மூடி வச்சுருவாங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதித்து வெந்து வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா விழுது கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டலாம். நான் மிக்ஸி அலசியாக ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அகைன் இந்த பாத்திரத்தை மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க. இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், தேங்காய் மசாலாவோட சேர்ந்து வெந்து நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு. வாழைத்தண்டும் நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ஆஃப் பண்ணி விட்டு ஒரு 1-2 நிமிஷம் கழித்து அந்த சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு மோர் சேர்த்துருவோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான மோர், கொஞ்சம் திக்காக கடைஞ்ச மோர் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான வாழைத்தண்டு மோர் கூட்டு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோட கலந்து சாப்பிடலாம், இல்லை சைடிஷாக வச்சு சாப்பிடலாம், சப்பாத்தி தோசை கூடவும் சாப்பிடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பர்டிகுலர்லி ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. இந்த வெயில் காலத்துக்கு மஸ்ட் ட்ரை ரெசிபி. வாழைத்தண்டு நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த காய், அதில் மோர் சேருது. உடம்பு டீஹைட்ரேட் ஆகாமல் குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.